ஈரோட்டில் அவருடைய பரப்புரையிலே அவர் பேசுகிறார். தீய சக்தியா திமுக என்று திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் பொங்கி ஆரம்பித்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தாவேகா என்கிற ஒரு கட்சி இருக்காது. ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு தற்குறி தலைவனாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறார். ஈரோட்டிலே அதிமுகவில் இருந்து துரத்தியடிக்கப்பட்ட செங்கோட்டையன் ஏற்பாட்டில் பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த பரப்புரை கூட்டத்திற்கு விஜய் போய் பேசுகிறார். கரூரிலே ஏற்கனவே பேசி அந்த பரப்புரையில் 41 உயிர்களை துடிக்க கொன்றவர் தமிழ்நாட்டிலே விஜய். விஜய் என்றால் இன்றைக்கு பெரிய தலைவன் கிடையாது. 41 உயிர்களை கொன்ற ஒரு கொலைகாரன் விஜய் என்கிற அடைமொழிதான் விஜயை தொற்றிக்கொள்ளும். அந்த அளவுக்கு ஒரு பாவத்தை செய்தவர், பழியை ஏற்றவர். இன்னும் அந்த குற்றச் சம்பவத்திற்கும் அந்த கொடும் செயலுக்கும் பொறுப்பேற்பதற்கு எள்ளளவு கூட மனம் வராத ஒரு மாபாதகன் தமிழ்நாட்டிலே விஜய். அவர் போய் ஈரோட்டில் செங்கோட்டையன் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தில் யாரை விமர்சிக்கிறார், யாரை ஏசுகிறார், யார் மீது நீ அவதூறு கணைகளை வீசுகிறார் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நீ வீசுகிறாய். தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எதை பற்றியும் நீ பேசவில்லை. ஒன்றிய அரசாங்கத்தை நீ தொட்டுவிட்டு போகிறாயே தவிர கொள்கை எதிரி எங்களுக்கு பிஜேபி என்று சொல்லுகிறாய், அரசியல் எதிரி திமுக என்று சொல்லுகிறாய், நீ அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாய். ஆனால் அரசியல் எதிரி என்று சொல்லுகிற திமுகவை நீ வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ விமர்சிக்கிறாய், கொச்சைப்படுத்துகிறாய், அழுக்காக்க நினைக்கிறாய். ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லுகிற பிஜேபியை நீ சீண்டுவதற்கும் தீண்டுவதற்கும் நீ பயப்படுகிறாய். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை நீ பேசலாம், அதை பேசினால் பிஜேபி கோபித்து கொள்ளும் என்று நீ பேசவில்லை. எஸ்ஐஆரை பற்றி பேசலாம், பேசினால் பிஜேபி கோபித்து கொள்ளும் என்று நீ பேசவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டத்தை 125 நாளாக மாற்றி அதன் பெயரை கூட மாற்றியிருக்கிற ஒன்றிய சர்க்காரை, காந்தியின் பெயரை மாற்றிவிட்டு ஏதோ ஒரு சன்னியாசியின் பெயரை வைத்திருக்கிற பிஜேபியை கண்டித்து நீ பேசியிருக்கலாம். ஆனால் ஈரோட்டிலே நீ பேசவில்லை. ஆக பிஜேபி பேசினால் பிஜேபி கோபித்து கொள்ளும், பிஜேபி பகை உருவாக்கி கொள்ளும் என்று பிஜேபிக்கு நீ பயப்படுகிறாய். கொள்கை எதிரி என்றால் நீ கொள்கை எதிரியும் நீ பேசியிருக்க வேண்டும். அரசியல் எதிரி என்றால் நீ அரசியல் எதிரியை மட்டும் நீ என்று குறிவைத்து கொண்டு திமுக எங்களை வேண்டுமென்றே நீ விமர்சிக்கிறாய். தீய சக்தி திமுக என்று ஒரு அரசியல் தலைவன், ஒரு தற்குறி தலைவன் அந்த பரப்புரை வாகனத்தில் பாத்ரூமுக்கு போகிறவன் போல நீ முக்கி பேசுகிறாய். தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக என்கிறாய், தூய சக்தி தாவேகா என்கிறாய். நீ என்ன சக்தி, உன்னுடைய சக்தி என்ன, உனக்குள்ளே எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று